அழைத்த ஓர் மகனை தந்தையின் அடித்தாள் தாயுடன் அடைவாள் தாயடித்தாள் பிடித்தொரு தந்தை அழைப்பல் என்னது பிடித்தொரு தந்தை அழைப்பல் என்னது தேசிய தந்தையும் தாயும் ஒரே
ஈர கருணம் இதுவாமே குற்றம் புரிதல் எனங்கியதே குணமாய் கொள்ளல் உனக்கியதே உனக்கியதே உனக்கியதே. அபயம் 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 ஐயா ஐயா அபயம் அபயம் உபயமதாய உறவாய் திகம்பரன் சபையில் நடம் செய்யும் சுவாமி பதத்தில் அபயம் அபயம் நாராயணனோடு நாடுகிறாயே பாராயணம் செய்யும் பதுமகரத்திலே அபயம் 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 அன்பர் செய்யும் ஆயிரம் என்பமழைக்கும் நம் கீதவரத்திலே அபயம் 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 குற்றம் செய்யும் குணமாக கொள்ளுங்கள் பற்றமதே குணம் அல்பதரத்துக்கே அபயம் 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 எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் எங்கும் பொன்னிய நாட்டில் பொருளை கோருங்கள் அபயம் 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 ஒத்தே தாழிந்த உறவோ உறவான் சத்திதானந்த கனிநட கோருங்கள் அபயம் 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 சித்தம் உள்ளம் என்ற பொத்தமுதாகிய பொருளை கோருங்கள் அபயம் 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 ஐயா அபயம் அபயம் ஐயா ஐயா அபயம் 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 அபயம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இந்த மாதிரி நிறைய சத்சங்க விஷயங்களை போகும்போதெல்லாம் எல்லாருமே இங்கே சின்னத்தனைக்கும் சின்னனுக்கும் அடிமையாக இருக்காங்க. எவ்வளோ தெரியல. இந்த நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப அடிமை கிடையாது இருக்கு. இருந்தாலும் பொழுது போகணுங்கிறதுக்காக சில என்ன நாட்டில் நடக்குதுன்னு தெரியறதுக்காக கொஞ்சம் பார்க்கணும். அது தப்பு சொல்ல மாட்டேன். நான் கலையிலும் கற்று வரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன நடக்கு தெரிஞ்சுக்கணும். அறிவிலியாக இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் நான் வீட்டில் இருந்தேன்னா எல்லாரும் எப்படி இருக்கும்போது தெரிஞ்சிருக்காது. இந்த மொழியரசி அரசனுடைய ஒரு இதனால ஒரு நல்ல ஒரு பொழுது எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு பெருமான அமைந்து கொடுத்துருக்காரு. காரணம் காரியம் என்னும் தாயினமான லலிதா சகஸ்ரநாமத்தில் அறிவு. ஒரு காரணம் இருந்தால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஒரு ரீசன் தான் அதுக்கு ஒரு செயல் இருக்கும். இப்போ வந்து பாடணும்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து சுவாமி தான். காரியம் வந்து மொழியரசி அரசன் வந்து அந்த நீர் பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப வருஷமா எனக்கு பழக்கம். ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கா. இத்தனை நண்பர்கள் வந்து நான் என்ன தப்பு பாடினேன்னு எனக்கு தெரியாது. பாடி இருக்கேன். ஒரு வாய்ப்பை நீங்க எல்லாரும் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் இந்த காப்பி பார்க்கலாம். எல்லா
எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தா பண்ணின ஒரு இந்த வசதிகளோட நம்மளால வசதியா வாழ்ந்துடும். நம்ம தாத்தா பாட்டிலாம் கீழே படுத்துட்டு இருந்தா, அப்பா அம்மா தான் வாயில் போட்டு பலகாயத்தை விசிறி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அப்படி இல்லை. ஓரோட ஃபேன், அதை திறந்தோட ஃபேனு, ஏசி இதெல்லாம் அனுபவிக்கிறோம். வந்து யாரால நம்ம மூதாதைகள் நம்ம நல்ல சீனில் வந்திருக்கோம். அவா பண்ணின பெரும் புண்ணியம் பெருமானுடைய அனுகிரகம் திருப்பி கேட்டு அந்த வார்த்தை தான் சொல்றாங்க. அவ நன்றி ஓரளவு பசையாது. எல்லாம் நம்மளால நம்ம நினைச்சிருக்கோம். எதுவுமே நம்ம கையில இல்லை. இன்னைக்கு இந்த பொழுது நல்ல பொழுதா இருக்கும் போன கூட அவன் எழுதி வைத்திருந்தான். நான் அவங்களால ஒரு நாள் சொல்லுவேன், வீட்டில் சமைச்சு வச்சுட்டு போவோம். ஒரு வெளியில போவோம், எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போவோம். ஒரு மணிக்கு வந்து சாப்பிடலான்னு போவோம். ஆனால் போகிற இடத்துல வேலையாகும். உடனே ஒரு ஹோட்டலில் எடுத்தாங்க. என்ன நம்ம பேர் வைக்கிறோம். அங்கே எழுதி ஹோட்டலில் எதுவுமே நம்ம கையில இல்லை. அது சொல்ல ஒன்று மாட்டேங்குது. அதனால எது எடுத்தாலும் நல்லதை எடுத்துக்கணும், நல்லதை சொல்லணும், நல்லதை கேட்கணும். ஏதாவது நன்மை கொடுத்தாலே குழந்தைகள் நல்லதையே கேடு, நல்லதையே கொடு, கெட்டதை பார்க்காத நல்லதையே பார்க்கிற மாதிரி எந்த இடத்துல சத்தமாக ஏன் போகிறோம்? நம்ம வீடு பூஜாரி இல்லையா, விளக்கட்ட எண்ணெய் இல்லையா, வாய் இல்லையா, சொல்றதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனாலும் டைவர்ஷன் ஏதோ ஒரு கால் வரும், ஃபோன் வரும், ஒரு நாய் வலிக்கும், யாராவது கலந்துருவா, விற்பனையாளர்கள் வருவாங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நடுவில் இடையூறுகள். அது இல்லாமல் இந்த நேரம் உட்கார்ந்து இருக்கோம்னா இப்போ வீட்டில் ஏதாச்சும் தான் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு தடங்கள் அது இல்லாமல் இவ்வளோ நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கோம்னா திருநாளுடைய அனுகிரகம் தான். இந்த மாதிரி சத்தங்கள் எங்க நடந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க. இவாட்டெல்லாம் நான் சொல்லுவேன், திருப்பி வந்தோம் வழக்கம் வாழணும் ஒன்றும் இருக்காதீங்க. எங்கெங்க நல்லதெல்லாம் கிடைக்கிறது பயன்படுத்திக்கணும். எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் ஜெயிச்சுதான் தர ஏறணும். அப்படியே நான் எல்லாத்தையும் வாழ்க்கை சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் நான் எல்லாம் தவறு செய்திருந்தா தயவுக்கு நான் அமைக்க முடியாது கேட்டுக்கிறேன். ஒரு நல்ல வாய்ப்பு நடந்துட்டு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். நான் எப்போ எப்படி இருக்கணும், வாழ்க்காலம் எனக்கும் வயசு ஆயிடுது. நான் இருக்கிற வரைக்கும் வாழ்க்காலம் வயசு இருந்து கட்டி பண்ணி முடிஞ்ச தொண்டு பண்ணி பெருமானுடைய பக்கத்துக்கு போகணும்னு ஒரே ஒரு கோரிக்கை.
இந்த பாரதத்தால் ஈஸ்வரன் இந்த சின்னமையார் ஈஸ்வரன் ஒருவே கேட்பது கடமையாம் எனக்கு என்னோட வளர்பெருமானுடைய திருவிழாசம் பெருமானுடைய பொருளாதார திருவிழி கவனங்களை எல்லாம் போட்டி வந்துள்ள சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த விழாவினுடைய ஏற்பாட்டாளரான திரு அசோகனையா, திருமதி முடியரசி அம்மையார், சன்மார்க்க தம்பதி, இது கவர்மெண்ட் சன்மார்க்க தம்பதிகளாக வந்திருந்து ஒன்றே பங்களாற்றி கொண்டிருக்கின்ற சன்மார்க்க பெரிய உடல்பட்ட பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் போட்டி வழங்குகின்றேன். இது ஒரு நல்ல நாள். வள்ளல் பெருமானை போற்றுகின்ற நாள் தான் நல்ல நாள் தான். அப்பர் பெருமான் சொல்லுவார், வைத்தியர்கள் உங்களுடைய சாமியை பாடாத நாள் பிறவாத நாளை சொல்லுவார். காரிகையாருடைய மனவாத நாள் தான் பிறவாத நாள்னு சொல்றார். ஆனால் நம்முடைய உள்ளம் குடும்பம் இமைப்படும் கொஞ்சம் கூட இடைவிடாத இருக்கின்ற வள்ளல் பெருமானுடைய நெஞ்சினால் அவருடைய திருவடியை வழங்கி கொடுத்திருக்கின்ற நமக்கு எல்லாரும் கொண்டாடுதான். அதிலே இன்றைய நாள் வருகை கொடுத்த நாள் 203வது பிறந்தநாள் விழாவாக காலையிலிருந்து இதுவரை மிக சிறப்பாக எல்லா நிகழ்ச்சியிலும் ஒரு கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல் ஃபங்க்ஷனாக கொண்டிருக்கின்றது. இதில் பங்கேற்ற அனைவரையும் போட்டி வழங்கி துதித்து மகிழ்கிறேன். காலையில் அமர்வு மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் சன்மார்க்க ஞானி திரு அருள் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக வரலாறு என்பதை குறித்து அனுபவபூர்வமாக நல்ல முறையிலே நாங்கள் மெடுக்கல் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பேச்சிலிருந்து வரலாறை வழங்குவோம். பக்தி வைராக்கியம் முக்கியம். பக்தி இல்லாமல் இருக்க முடியாது. தவறு செய்ய செய்யப்படாது சொன்னாங்க, அதை கேட்காதீங்க. சில நல்ல கோட்பாடுகளை அறிவுரையெல்லாம் கூறி இந்த விழாவை சிறப்பித்தார்கள். அடுத்து டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்கள் தன்னுடைய அருட்பாவிலே தன்னுடைய அனுபவத்தை இந்த அளவுக்கு அந்த அனுபவத்தை பேசுகிறார்கள், அதை பற்றி பேசினார்கள். அதிலே சமதம் என்பதற்கு இந்த மொழியில் சார்ந்த ஒரு சமதத்தை சொன்னார்கள். ஆனால் அது வள்ளல் பெருமான் தன்னுடைய உரைநடை பகுதியிலே சைவ சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள சமத்துவம், நாதாந்தத்துக்கும் போதாந்தத்துக்கும் உள்ள சமத்துவம், கலாந்தத்துக்கும் யோகாந்தத்துக்கும் உள்ள சமத்துவத்தை பற்றி பேசி அதுக்கு மேம்பட்ட நிலையில் இருப்பதுதான் எல்லா அங்கங்களையும் மறுத்து அதுக்கு மேம்பட்ட நிலைக்கு போய் அதுதான் சுத்தம், அதுதான் சமரசம் என்று சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சமரசம் என்றால் அதுக்கு அனுபவஸ்தானம் உறுதுரியம் என்று சொல்கிறார். ஆகவே அப்படி உயர்ந்த நிலையை பற்றி அவர் பேசியிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் உலகத்துக்கு தேவையானதை அவர் சொல்லிவிட்டார். நம்ம சுத்த தேகம், பிரண தேகம், ஞான தேகம் அப்படின்றோம். சாதாரண உடை என்ன எப்படி இருக்கிறத பற்றி நல்லா சொன்னாரு. ரொம்ப அற்புதமான பேச்சு. 1 மணி நேரம் போட தெரியல சொல்றாரு. இப்படி காலையில நல்ல உரைநடையாக இயல் தமிழாக எழுதார்கள். அடுத்த நம்முடைய ரவிசங்கர் அவருடைய பொருட்டு அற்புதமாக அருளாவுக்கு அபிநயம் பிடித்து ஆடினார்கள். தற்பொழுதாக காட்சி என்ற காட்சி அற்புதமான பாடல்களை தெரிவு செய்து ஆடுகிறார்கள். மதமான விளையாட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்ணுடைய மகாபாவங்கள் அபிநயம் அற்புதமாக இருந்தது. திருச்சித்தம்பலம் என்று சொல்கிற பொழுது தியானம் எல்லாம் காட்டினாங்க. இந்த இளமையிலேயே அருப்பாவுடைய அனுபவத்தை உணர்ந்து பாடினார்கள். அற்புதமாக இருந்தது. அதற்கு அடுத்தது அண்ணாநகர் முகஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களுடைய குழுவினர் அருப்பா இசையை வழங்கியிருக்கிறார்கள். முகஸ்ரீ என்ற முருகன் அருள் பெற்றவர் எடுத்துக்கொள். அது திருமுறை வாரியாக சொல்வார்கள். திருமுறை வாரியாரை முகஸ்ரீ என்று சொல்வார்கள். அதுக்கு அடுத்தது வேறு உள்ள
இப்ப ரசபதி அடிகள் கொடுத்திருந்தார். அந்த அவர் வந்து அருந்தாவுக்கு பல பாடல்களுக்கு 5 திருமுறை வந்து அவர் நிறைய உரை எழுதியிருக்கிறார். ரசபதி அடிகள் சொல்வார். அதுக்கு பிறகு கேட்டது இப்போ அண்ணா நகரில் உள்ள அம்மையார் விமர்சையை கேட்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ரொம்ப மதிப்பாகவும் இருக்குது, மிக வியப்பாகவும் இருக்கிறது. இப்படி முருகன் அருள் பெற்றவர்கள் உடனே முருகன் அருள் பெற்றவர்கள் அருள் நிலையை ஆண்டவராக பார்க்கிறார். ஆகையினால இந்த அம்மையாருடைய தலைமையில் இருக்கிறவங்க நல்லா பாடினாரு. பொதுவாக கச்சேரின்னா அந்த விநாயகரை பார்க்கலாம். சன்மார்க்கம் சொன்னால் கலைஞரை கணபதிங்கிற மாதிரி நாட்டையில பாடி ஏதோ பார்ப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் வாசிக வழக்கம் என்று எப்படி திருவருப்பாடு இருக்கிறதோ அதுபோல அன்பனும் பிரியோடு அகப்படும் மலையை தொடங்கி அப்படியே சீராக பாடி மிக அற்புதமாக ஒவ்வொரு பாடலாக பாடினார். அந்த திருத்தணியை சாலையினுடைய பாட்டை பாடினது ஒரு தனித்துவமான ஒரு இதை கேட்டு இருக்கிறது. அவருடைய நிகழ்வே ஒரு வெற்றியை இந்த வரலாறு கடவுள் இருக்கிற மாதிரி வெற்றி பாடினாங்க. அது நம்மளால் உணர முடிஞ்சு கடைசியாக என்ன பண்ணாங்க, திருக்கதவும் திறவாயும் அதுக்கு அடுத்தது திருக்காத ஜோதிடத்தில் பார்க்கணும். அதனால வரலாறு வந்துட்டாங்கன்னு அபயம் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, நான் பார்த்தது என்ன கேட்க தெரியுமான்னு உரிமையோட போட்டு எப்படி வரலாறு பற்றி உரிமை ஆரம்பிச்சு 6 திருமுறை அற்புதமாக பாடினார்கள். அது போல அருபா பாடல்களை இந்த அம்மையாரெல்லாம் மிக பெருமானமாக பாடினார்கள். அவர்களுக்கெல்லாம் வணிகத்தை ஊற்றி பாராட்டுவதற்கு நானே சிறமாக நடத்தினார். ஆகவே அவருடைய சங்கத்தில் எதையும் அவருடைய திருவடி பொடியினால அவரை ஆராய்ச்சியில் அவருடைய பாடலுக்கு இசையெழுத்துதான் என்னுடைய அறிவழந்த வழக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எல்லாரும் வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். இவ்வளவு நேரம் அருப்பா பாடினாங்க, நேரம் போனதே தெரியல. ஒரு அருப்பாவை பாடினாலே உடல் பொறி கரணம் ஓயும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அதை 2 தடவை பாடினா அருள் அனுபவம் கூடும். அடுத்தது இறை அனுபவம், மண்ணிலை அனுபவம் கூடும். அருப்பாவில் ஒரு கவியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இத்தனை அருப்பா பாடல்களை அம்மா பாடியிருக்காங்க, அவருடைய குழுவினர் பாடியிருக்காங்க. அத்தனை அருப்பா பாடல்களை நம்ம கேட்டிருக்கோம். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலி பார்த்துக்கங்க. இவ்வளவு நாள் இவங்களை நாங்க எப்படி மிஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அண்ணா நகருக்கு போயிட்டு தான் இருக்கேன். அம்மா வருஷம் வருஷம் எங்களை கூப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவ்வளவு அழகா அருப்பா பாடி அதுக்கும் நேர காலம் வரணும் போல இருக்கு. பெருமான் எந்த காலம், எந்த இடம், எந்த நேரம்னு சொல்லுவோம். பொருந்த பொசிப்பிக்கின்றதோ அந்த காலம் அந்த நேரம் இறைவனுடைய திருவருள் இருந்தால் நமக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது போல இந்த வருடம் நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். வள்ளல் பெருமானுடைய வருவித்தோற்று திருநாள்ல அம்மாவோட அவர்களும் அவருடைய குழுவினரும் மிக அருமையாக அந்த செய்தியை இசைத்தார்கள். அதாவது சர்க்கரை பந்தலில் தேமாறி பெய்தார் போல தனித்தனி முக்களை விழுந்து வடித்து ஒன்றாய் கூட்டின ஐயா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அத்தனை அருப்பா பாடல்களையும் அப்படியே சாரா கொடுத்து விதவிதமாக இசையமைத்து நம்மளை அப்படியே இன்பத்தில் அழைத்துவிட்டார்கள். அவர்களுக்கு நம்முடைய சைதாப்பேட்டை சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக மூத்த சன்மானியர் இருக்கக்கூடிய நம்முடைய திருபர சுந்தரி அம்மையார் அவர்களுக்கு அந்த சிறப்பு செய்வார்கள்.
காலை 6 மணிக்கு அருட்பெருஞ்சோதி அகப்பாராயணம் தலைமையாக பெரிதாப்பேட்டை வடலா சபை திருமதி திருமுறை அம்மையார் அவர்களும் செல்வி கலைவாணி அவர்கள் குமார் அவர்களும் அகவல் பாராயணம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தேவி முன்சாமி தமிழரசி காலை உணவு அவர்கள் அடுத்ததாக திரு மு பாலசுப்ரமணியம் விஜயகாந்த் அவர்கள் வள்ளலார் வரலாறை என்பதற்கு மிகவும் அருமையாக இங்கு வள்ளலார் வரலாறு என்பதை தெரியாத கருத்துக்களை நாம் சொல்லி நம்மை மிகவும் சிந்தனையில் ஆழ்த்தி அவர்களுக்கு திரு கே ராஜமூர்த்தி அவர்கள் இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நற்பணிகளை ஓய்வு பெற்றவர் கிழக்கையை என்பதை பற்றி வள்ளலாரை பற்றியும் வள்ளலாருடைய நூல்களை பற்றியும் மற்றும் இதர மணிப்பாக திருஞான சம்பந்தர் திருமூலர் ஆகியோருடைய கருத்துக்களை நம்முடைய வள்ளலாருடைய பாடல்களோடு ஒப்பிட்டு மிகவும் அருமையாக நமக்கு தூய்மையாகவும் உரையாற்றிய திரு ராஜமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு காலையில் தேதி உபசரிப்பட்ட விஸ்வநாதன் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவரப்பா வரலாற்றின் ஆடிய சுப்பிரமணியம் அபிராமசுந்தரி அவர்களின் பேட்டிகள் திரு அருட்செல்வி திரு சிவாபிராமி திரு சிவசூரி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். மற்றும் திரு திருவரப்பா சேர்வத்தை நிகழ்ச்சி அளித்த திரு சி ஜோதி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கோயில் நிர்வாகத்திற்கும் கோயில் அறங்காவலர்களுக்கும் கோயில் தலைவர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் அமர்ந்து எங்களது பொறுமையுடன் அமர்ந்தது சங்கத்தின் விழாவை சிறப்புப்படுத்தி உங்களுடைய அருட்தொண்டர்கள் அருளாளர்கள் பேரருளாளர் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்நாள் அனைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூ நாள் இடம் புகழ் போதம் பெறுவர் நீ உண்மை என்றும் காணார் மீனாவும் கருவின்றோ ஒற்றை கண்ணுதல்வார் மானாலும் முற்றமையே வழிமுறையும் மாணிக்கமே. அடுத்து விஜயவர்மன் ஜோதி பொன்னால்
ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி தேவ ஜோதி வ்யோம ஜோதி ஏழு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் மீது பாதனே வாரி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். நீரே என்னுள்ள நிலவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதிடனே அம்பலம் விளங்கும் கரியே என் கண்ணும் கருத்தும் கலிக்க கலந்து கொண்ட மதியே அமுத மழையே நீ பேரருள் வாழியவே வாழியனை தூக்கி வைத்த கரவலங்கள் வாழி எல்லாம் வல்ல மண்மன்றம் வாழி நடம் வாழி அருஜோதி வாழி நடராஜன் வாழி சிவஞான வழி வாழியன் ஆண்டவன் வாழியன் கோணருள் வாழி என்றும் வாழியன் மாண்புகள் வாழியன் நாதன் மலர்பதங்கள் வாழியை சுத்த சன்மார்க்க பெருமை ஆண்டு கொண்டு வாழி வையமும் வானமும் மற்றமும் வாழியவே வாழி அவர் சிச்சமை வாழ்ந்த நடராஜருள் வாழி அவன் பூசிக்கும் மாதவர்கள் வாழி என்றும் வள்ளல் ராமலிங்கம் மன்னடியார்கள் எல்லாம் பிள்ளையா இன்பம் என்றே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். பண்ணிய பூசை நிறைந்தது சிற்றம்பலம் நட்பண்டி இனி எண்ணம் வைத்த மெய்யக்கம் எதிரோ கண்ணியர் ஆரம்பு உடன நல்லன் சுவாமியே நான் அந்நிய புண்ணியம் என்றைக்கு இந்த நாளிலத்தை நான் செய்த புண்ணியம் என்றைக்கு பொது நடிகரோ வான் செய்த மாமணியும் வாழ்வடைந்தே ஊர் செய்த தேகம் ஒழுங்காக என்று போகிறேன் போன் செய்த